சொன்னபடி கல்வி கடனை தள்ளுபடி பண்ணல. படிச்ச படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரல. இளைஞர்களின் எதிர்காலத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவர்களை அரசியல் பகடைக்காய்களாக பயன்படுத்துபவர்களை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஜில் இதை ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒருத்தரை வந்து யார் தான் இவரை வந்து அடிப்பாங்க, யாராவது ஒருத்தரை அடிச்சிடணுப்பா, நம்ம அதை பார்த்துடணுப்பா, நம்ம வந்து நிறையா பேரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். அந்த வரிசையில் திவாகர், வாட்டர்மெலன் திவாகர், இவர் கண்டிப்பாக யார்கிட்டையோ செமத்தியாக அடி வாங்க போகிறாரு, எங்கேயோ இவர் உதப்பட போகிறாரு அப்படின்ற மாதிரி நிறையா பேர் எதிர்பார்த்து சாபம்லாம் விட்டவங்கலாம் இருப்பாங்க. ஏன்னா அவர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸும் அது மாதிரி இருக்கும். அவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட் தான், ஆனால் நான் வந்து ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இப்போ பிக் பாஸ் ஷோக்குள்ளேயே அவர் நிறையா பண்ண சில்மிஷன்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரு டீசன்சி இருக்காது, ஒரு கேர்ள்ஸ் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, ஒரு கேமரா முன்னாலும் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. எல்லாருக்கிட்டையுமே இவரே போய் நான் வாண்டடாக போய் நான் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார், நான் வந்து டைரெக்டாக வந்தேன், யாருடைய சிபாரிசும் எனக்கு இல்லை, என்னுடைய சொந்த திறமையால் நான் வந்தேன், நான் ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்ற மாதிரி கிறுக்குத்தனமாக அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அவரை ரசிக்கவும் ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் ரசிக்கிறதுக்கு அந்த கூட்டம் இருக்கான்னு கேட்டால் அது கண்டிப்பாக வந்து கிடையாது தான். அவரை ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. ட்ரோல் மெட்டீரியலாக அவர் ஆனார். இவர் எப்படி ஃபேமஸ் ஆனார்னா எல்லாருக்குமே தெரியும். கஜினி படத்துல சூர்யா சார் சாப்பிட்ட அந்த வாட்டர்மெலன் சீனை ரீக்ரியேட் பண்ணி ஒரு 100 வாட்டியாவது அந்த வீடியோவை இவர் வந்து போட்டிருப்பாரு. அந்த வீடியோ திருப்பி பண்ணி தான் இவர் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு அவருக்கு அவரே வந்து பேர் வச்சுக்கிட்டாரு. வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அப்படின்னு. நிறைய யூடியூப் சேனல்ல இவர் வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. சில சேனல்ல டீசெண்டா பேசி அவங்க வந்து அனுப்பிடுவாங்க, சில சேனல்ல பாத்தீங்கன்னா அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு 6 months பிஃபோர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஒரு புகழ்பெற்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்க போயிருந்தாரு. ஆனா அங்க அவங்கள பங்கமா கலாய்ச்சி, நீ எல்லாம் ஒரு நடிகனா, நீ எல்லாம் ஒரு ஆக்டரா, நீ டாக்டரா அப்படின்ற மாதிரி ரொம்பவே அசிங்கப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க. நம்ம வந்து பார்த்துருப்போம். அதற்கு அப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் எங்க போனாலுமே எனக்கு வந்து ஒரு லேடி ஆங்கர் தான் வேணும், எனக்கு ஜென் ஆங்கர் வேண்டாம், ஜென்ஸ் கூட நான் இன்டர்வியூ பண்ண மாட்டேன், நான் வந்து ஆன்சர் கொடுக்க மாட்டேன், எனக்கு வந்து ஒரு லேடி ஆங்கர் தான் வேணுன்ற மாதிரி அவர் முன்னாடியே வந்து இனிஷியலாக சொல்லிடுவாராம். ஏன்னா லேடிஸ்ன்றவங்க கொஞ்சம் அந்த பூமாரி பெண்மையா பேசுவாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு நினப்பு போல அது மாதிரி அவர் சொல்லிடுவாரு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ப்ரொவோக் டிவி அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு இவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்க போயிருக்காரு. அங்க கார்த்திக் அப்படின்ற ஒரு ஆங்கர் இவரை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காரு. அங்க ஏற்பட்ட சில தகராறு இப்போ வந்து பெரிய பூதாகரமா வெடிச்சிருக்கு. அதாவது அவங்க வந்து அடிச்சாங்க, என்னை வந்து இந்த ஆங்கர் அடிச்சாங்க, நான் ஒரு ஆளா நிக்கிற மக்களே, என்னை சுத்தி இவங்க 4-5 பேர் இருக்காங்க, 4-5 பேருமே என்னை வந்து தள்ளி விடுறாங்க, என்னை அடிக்கிறாங்க, என்னை வன்கொடுமை பண்றாங்க, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா, நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன், நான் இந்த வீடியோவை போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்டா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் தானாவே பேசிக்கிட்டு அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றாரு. பின்னாடி இருக்கிற அந்த சேனலோடைய ஒர்க்கர்ஸ் வந்து ஜஸ்ட் நின்றுட்டு தான் இருக்கிறாங்க. நாங்க அடிக்கவே இல்லை மக்களே, இங்க பாருங்க மக்களே அப்படின்ற மாதிரி தான் அந்த ஆங்கர்ஸ், அவங்க கூட இருக்கிறவங்க கேமராமேன் அவங்கலாம் பேசுறாங்க. ஆனா யாருமே திவாகரை அடிச்ச மாதிரி தெரியல. ஆனா திவாகர் என்ன சொல்றாருன்னா, என்னை வந்து அடிச்சுட்டாங்க, 5 பேரும் தாக்கி நான் ஒருத்தனா இருக்கும் போதே என்னை வந்து தாக்கிட்டாங்க, என்னால திருப்பி அடிக்க முடியல, நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பிரச்சனை பண்றாரு. இது வந்து இதோட முடியலை. இதுக்கு பிஃபோராவே அவர் நிறைய பண்ணியிருக்காரு. இப்போ எக்ஸாம்பிள் பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி அவர் வந்து அண்ணான்னு தான் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க திவாகரை. ஆனா இவர் ஒரு நாள் நம்ம காதலிக்கலாமா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுப்படுவாரு. பார்வதிக்கே வந்து வெக்கமா போயிடும், என்ன நான் அண்ணான்னு கூப்பிடுறேன், என்கிட்ட வந்து இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி யாரை எப்படி பார்க்கணும் என்னன்னே வந்து அவருக்கு தெரியாது. அவர் தெரிஞ்சு செய்தாரா இல்ல தெரியாம செய்தாரா, இல்ல இது ஒரு கண்டென்ட்டா மாறும், இதை வச்சு நம்ம இன்னும் மேலும் பிரபலம் அடையலாம் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா ரீசெண்டா அவர் மேல வந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, விஜய் டிவில குக் வித் கோமாளி ஷோல நடந்த ஒரு இஷ்யூன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது மாகாபா ஆனந்த், புகழ், கானா வினோத் இவங்கெல்லாம் சேர்ந்து இரும்பு கம்பியால என்ன அடிச்சாங்க, என்ன இந்த ஷோவுக்கு வரவிடாம ஆக்குறாங்க, என்னால கண்டென்ட் வந்துடும், இந்த ஷோ பிரபலம் அடைஞ்சிடும், ஆனால் அவங்க மூலமாக தான் இந்த ஷோ வந்து பெருசாக ஆகணும், நான் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, என்னை வேலையை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுறாங்க, பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி நிறையா சொல்லியிருந்தாரு. அதோடு இல்லாமல் மாகாபா ஆனந்த் அவங்களுடைய அம்மாவையும் அவங்களுடைய மனைவியையும் சில தகாத வார்த்தைகள் சொல்லி ஒரு பிரபலமான யூடியூப்ல திவாகர் பேட்டி கொடுத்திருந்தாரு. இது வந்து தவறான விஷயம்தான். அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுதான் அந்த யூடியூப்காரவங்க வந்து அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க அப்படியே போட்டுட்டாங்க. அதுவே மாகாபா ஆனந்துக்கு
வருத்தமா தான் இருந்துச்சு. அதாவது அந்த பேட்டியிலையுமே சொல்லியிருந்தாரு, ஏன் அம்மாவை ஏன் தங்கச்சியை அவன் தப்பா பேசுறான் அதை நீங்க போடுறீங்க, நீங்க வந்து பாத்தீங்களா, நீங்க எப்படி அது போடலாம், நியாயமா இது, லாஜிக்கா, எத்திக்ஸ் இருக்கா இதுல அப்படின்ற மாதிரி அவருடைய கோவத்தை அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு. குக் வித் கோமாளி ஷோல என்ன பிரச்சனைனா, அறந்தாங்கி நிஷா அவங்கள்ட்ட போயிட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து ரொம்பவே அசிங்கமா நடந்துட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, நிஷா அவங்களுடைய தோள் மேல கை போட்டு, நீ டெய்லியும் உன் புருஷன் கூட தானே இருக்க, இத்தனை நாள் நீ அவரோட தானே இருந்திருக்க, இன்னைக்கு ஒரு நாள் நீ என் கூட இறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது வந்து ரொம்பவே ஒரு தவறான விஷயம்தான். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், ஒரு பார்க் போகிறோம், நேற்று நீ அவங்களோட அந்த ஷாப் போனில, இன்னைக்கு என்னோட வா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கூப்பிடுவோம், நமக்குள்ள சண்டைகள் வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு ஷோவில் ஒரு லேடி கிட்ட, ஒரு சீனியர் கிட்ட எப்படி பேசணும்னே அவருக்கு தெரில. இத்தனை நாள் உன் புருஷன் கூட இருக்கே, இன்னைக்கு நீ என் கூட இரு அப்படின்னு சொன்னால் அது மற்ற ஆங்கர்ஸ்க்கு கண்டிப்பாக கோவம் தானே வரும். அதுவும் மாக்காப்பானன், அறந்தாங்கி நிஷா இவங்களுக்குள்ள வந்து ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்ட். நம்ம அதை பல தடவை அந்த ஷோலேயே வந்து அவங்க பார்த்துருக்கோம். அவங்க மாறி மாறி அன்பை பொழிஞ்சிப்பாங்க. நிஷா அவங்க வீட்டில் ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னா இவங்க போய் ஹெல்ப் பண்ணுவாங்க, இவருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸ்னு இருக்கும்போதே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான், ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ட்ரீட் பண்ணி, இப்போ உடம்பு சரியில்லைனா கூட நம்ம சின்ன கேர் பண்ணிப்போம். அது ஸ்டுடியோ அப்படிங்கும்போது அந்த சேனலில் அவங்க வந்து ஒரு ஃபேமிலி பாண்டிங்கில் இருக்கிறாங்க, ஒரு சிஸ்டர் பிரதர் பாண்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ அறந்தாங்கி நிஷாவை வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இவர் வந்து இப்படி சொல்லும்போது அவருக்கு வந்து கோவம் தான் வரும். அதுவும் இல்லாமல், நான் வந்து நடிப்பு அரக்கன், என்ன மாதிரி நடிக்க யாரால முடியுமா, நான் தான் அடுத்த சிவாஜி அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே வந்து நடிப்பு கிறுக்கன் மாதிரி இவர் வந்து பேசிட்டு இருக்காரு. எதனால இவர் நடிப்பு அரக்கன்னு சொல்றாருன்னா, அன்னியன் படத்துல ஒரு சீன் வரும்ல, அம்பி, ரெமோ, அன்னியன் 3 மாத்தி விக்ரம் சார் பண்ணுவாங்கல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல, அந்த சீனை இவர் கொஞ்சம் பேக்கு மாதிரி பண்ணுவாரு. ரொம்பவே மோசமா இருக்கு இவர் பண்றது, ரசிக்கவே முடியாது. அது வந்து ட்ரோல் மெட்டீரியல், நம்மளை வந்து எல்லாருமே ட்ரோல் பண்றாங்க, நம்மளை வந்து கோமாளியா தான் மக்கள் பாக்குறாங்க, நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்ற எந்த விஷயமே வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகருக்கு மண்டையில உரைக்கல. அவர் போடுற கண்டென்ட் வியூஸ் போகுது, அதன் மூலமா அவர் பிரபலம் அடைகிறாருன்றதுனால நம்மளையும் மக்கள் ரசிக்கிறாங்க, நம்மளையும் மக்கள் ஏத்துக்கிறாங்க அப்படின்ட்டு அவருக்கு அவரே ஒரு பேர் வச்சுக்கிட்டாரு. அதான் அந்த வாட்டர்மெலன் மூலமா இவர் வந்து ஃபெமிலியர் ஆனதுனால நான் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற மாதிரி அவருக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டாரு. ஏதாவது ஒரு பட்ட பேர் வைக்கணும், அதுக்கு பின்னால ஸ்டார் வைக்கணும், வச்சுட்டோம்னா நம்ம வந்து பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு போல. அதே மாதிரி புகழ், கானா வினோத் அவங்களுமே ரொம்ப கோவத்துல தான் இருக்கிறாங்க இந்த விஷயங்கள்ல. ஏன்னா ஒரு பெண்ணிட்ட வந்து எப்படி பேசணும்னு தெரியல. ஒரு சேனலுக்கு ஒரு ஷோவுக்காக வரும்போது அங்க இருக்க பெண்கள் கிட்ட, அங்க இருக்க சீனியர் கிட்ட கூட எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. இப்ப நான்லாம் அடிமட்டத்துல இருந்து தான் வந்தேன், எனக்கு பெருசா யாரும் வந்து ஹெல்ப் பண்ணல. இனிஷியலா வடிவேல் பாலாஜி சார் அவங்க ஹெல்ப் பண்ணாலும் அதுக்கப்புறம் நான் சொந்த முயற்சியில தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறேன். நான் இவ்வளோ படம் நான் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஷோ நான் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ஹெல்ப் நான் பண்றேன், என் குழந்தை கூட வேர்ல்டு ரெக்கார்டு கின்னஸ்லாம் பண்ணியிருக்கு, நான் அதெல்லாம் பெருமையா நான் பீத்திக்கல, என்னால என்ன முடியுமோ மக்களுக்கு அதை நான் செய்யறேன், முடிஞ்ச அளவு அந்த ஷோவை நான் ஜாலியா எடுத்துட்டு போகிறேன், என்டர்டெயின் பண்ற மக்களை. ஆனா திவாகர் அப்படி இல்லை, அவர் இரிட்டேட் தான் பண்றாரு. நடிப்பு அரக்கன் அப்படின்ற பேர்ல அவர் பண்ற எதுவுமே சரி கிடையாது, அது ரசிக்கிறபடியே இல்லை, அது ட்ரோல் மெட்டீரியல்ல தான் மாறுது, அது வந்து அவருக்கு எப்பதான் புரியுமோன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மாகாபா ஆனந்த், கானா வினோத், புகழ் இவங்க எல்லாமே. தமிழ் வருடப்பிறப்பு அதுவுமா ஸ்டேஷன் வாசல்ல வந்து நிற்கணும்னு என் தலையில எழுதியிருக்குன்ற மாதிரி ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டே ஒன்று கொடுத்துருந்தாரு மாகாபா ஆனந்த், நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக இந்த ப்ரோவோக் டிவியில் போயிட்டு என்னை வந்து அடிக்கிறாங்க, என்னை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி இவர் வந்து ஃபேமஸாக பார்க்குறாரு. ஒருவேளை இது வந்து கண்டென்ட்டா என்னன்னு தெரில. ஆனால் ப்ரோவோக் டிவி யூடியூப் சேனல் சார்பாக அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜே வெளியிட்டாங்க. யாருமே அவரை வந்து அடிக்கலை, யாருமே அவரை வந்து தாக்கலை. இவர் வந்து இதை கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணால் நம்மளை அடிக்கிறாங்கன்னு சொன்னால் மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏன்னா மக்கள்கிட்ட நமக்கு நல்ல பேர் இருக்கு, அதனால நமக்காக மக்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரி இவர் நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. என்ன அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அனுதாபம் தேடிக்கிறாரு. மக்கள் நம்மளை பார்த்து இறக்கப்பட்டு நம்மளை இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆக்குவாரு, நம்ம கண்டென்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வியூஸ் போகும். ஏன்னா இப்ப கொஞ்ச நாளாவே வந்து அரசியல் டாக் தான் போயிட்டு இருக்கு. எந்த தலைவர்கள் எந்த ஊருக்கு போறாங்க, எங்க பரப்புரை மேற்கொள்றாங்க, அங்க என்ன பண்றாங்க, இந்த டாக் தான் போயிட்டு இருக்கு. நம்மளுடைய டாக் வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. இப்ப பிக் பாஸ்ல இருக்கிற ஜூலியா இருக்கட்டும், நிறைய பேர் நம்மளை பத்தி மக்கள் பேசுவாங்களா, நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங் டாபிக்கா இருப்போமா, இதனால நமக்கு கொஞ்சம் பேர் வருமா, நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகுமா இப்படின்னு தான் பாக்குறாங்க.
அதே தாட் அதே மைண்ட் செட் தான் திவாகர்ட்டையும் இருக்குது. விஜய் டிவி புகழ் என்ன சொல்றாருன்னா, இவரை மாதிரி ஆளுங்களை நீங்க வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. இப்ப லுங்கி பாய்ஸ் ராஜ்பிரியன் அவரா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க உழைப்ப போட்டு மக்களை வந்து சிரிக்க வைக்கிறாங்க. அவங்க வீடியோல எந்த ஆபாசமும் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இவரை மாதிரி ஒரு சைக்கோத்தனமான ஒரு ஆளுக்கு ஒரு பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், ஒரு மரியாதை குறைவா இருக்கிற இந்த மாதிரி ஆண்களுக்கு, இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. கானா வினோத் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து சாதி இதை பேஸ் பண்ணி ரொம்ப கீழ்த்தரமா பேசுறாரு. இப்ப தமிழ்நாடை பொறுத்த அளவுல வந்து சாதி பெருசா வந்து யாரும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா திவாகர் ஸ்டுடியோலயே செட்லயே ஆன் தி கேமரா முன்னாடியே இவர் வந்து சாதிய பாகுபாடுலாம் பேசுறாரு. சாதியை வச்சு கீழ்த்தரமா நடந்துக்கிறாரு, அதை வச்சு பேசுறாரு. எனக்கு அது பிடிக்கல, மனசு நோகிற மாதிரி அவர் பேசுறாருன்ற மாதிரி அவரும் அவர் சைடு கம்ப்ளைண்ட்டை முன்வைக்கிறாரு. ஆக மொத்தம் முக்காவாசி பேரு திவாகர் மேல கம்ப்ளைண்ட் தான் வைக்கிறாங்க. இவர் பண்றது சரியில்லை, இவர் பண்றது பிடிக்கல அப்படின்னு. இவரும் யாராவது யூடியூப் சேனல் வந்து இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபீமேல் ஆங்கர் தான் வேணும், எனக்கு வந்து ஜென்ஸ் வேண்டாம், நான் வந்து ஃபீமேல் ஆங்கர்கிட்ட மட்டும்தான் இன்டராக்ட் பண்ணுவேன், நான் இன்டர்வியூ கொடுப்பேன்ற மாதிரி பிஃபோராகவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போறாரு. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன தெரியுது அப்படின்னா, அவர் ஒரு பெருமை பீத்தக்கலை, நம்மளை பற்றி மக்கள் பேசணும், நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகணும்னு அவர் நினைக்கிறாரு. இது மூலமா அவருக்கு வருமானமோ இல்லை வியூஸோ ஏதோ ஒன்று வரணுன்ற மாதிரி அவர் பார்க்குறாரு இப்படின்றதான் தெரியுது. ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ப்ரோவோக் டிவிக்காரவங்க என்னை வந்து அடிச்சாங்க, முக்கியமாக இந்த ஆங்கர் கார்த்தி வந்து என்னை வந்து பயங்கரமாக அடிச்சாரு, 5 பேர் சேர்ந்து என்னை அடிச்சாங்க இப்படின்லாம் அவர் சொன்னது வந்து பொய் அப்படின்னு அவங்க சைடு நிரூபிச்சுட்டாங்க. ஸோ மக்களாகிய நீங்களுமே கண்டென்ட் நல்ல கண்டென்ட் எதுவோ அதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுங்க. எல்லாருமே எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றும் செய்கிறாங்க. இப்போ யூடியூப்லேயே கோடிக்கணக்கான சேனல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆளுங்களை ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றினாலும் சரி, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு நீ பண்ணுறது நல்லா இல்லை, நீ பண்ணுறது பிடிக்கல அப்படின்றத அவங்களுக்கு மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிடுங்க. அதாவது கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நீங்கள் இன்னும் அவங்கள வளர்த்து விடாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி பைத்தியங்க தான் வந்து தமிழ்நாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால மக்களாகிய நீங்களும் நல்லவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நல்லவங்களை மேலே கொண்டு வர பாருங்க. இந்த மாதிரி ஆளுங்களை ஒதுக்கி தள்ளிடுங்க.